திருச்சியில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்திற்கு இன்று நடிகர் விஜய் அங்கு செல்லவிருக்கும் நிலையில் வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். திருச்சியில் முதல் முறையாக அவர் நடைபெறக்கூடிய பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார். அதற்காக அவர் புறப்பட்டிருக்கிறார். திருச்சி பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து நடிகர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக திருச்சியில் தன்னுடைய அரசியல் பரப்புரையை முதல் முறையாக இன்று தொடங்கவிருக்கும் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, முழு விவரங்கள். தலைவர் விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு அரசியல் பயணத்தை இன்று திருச்சியிலிருந்து தொடங்குகிறார். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் 4 இடங்களில் இன்று மக்களை சந்தித்து அவர் பேச இருக்கிறார். இதற்காக தான் தற்போது தன்னுடைய இல்லத்தில் இருந்து விமான நிலையம் செல்கிறார். அதற்காக தான் தற்போது இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் திருச்சி செல்லக்கூடிய விஜய் அங்கிருந்து பிரச்சார வாகனம் மூலமாக அந்த மரக்கடை பகுதிக்கு செல்ல இருக்கிறார். 10:35 மணி அளவில் மரக்கடையில் தன்னுடைய அந்த முதல் பிரச்சார பயணத்தில் பேச இருக்கிறார் விஜய். அங்கு ஒரு 10 முதல் 15 நிமிடம் வரை அவர் பேசுவார் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் அந்த லோக்கல் பிரச்சனைகளை, அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். ஏற்கனவே தன்னுடைய கொள்கைகளை ஒவ்வொரு அந்த மாநாட்டில் 2 மாநாட்டிலும் கொள்கை மற்றும் அவர் என்ன அரசியலை முன்னெடுக்கிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் அரசியல் அந்த சந்திப்பில் அந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்து, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசியல் இருந்து என்ன மக்களுக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த பிரச்சார அந்தத்திற்கு செல்வதற்காக தன்னுடைய இல்லத்தில் இருந்து தற்போது சென்னை விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் சென்றடையக்கூடிய விஜய் அங்கிருந்து பிரச்சார வாகனம் மூலமாக மரக்கடை பகுதிக்கு செல்ல இருக்கிறார். இதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. கட்சியின் சார்பில் குறிப்பாக 10 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து விஜய் அந்த மரக்கடை பகுதிக்கு செல்லக்கூடிய இடங்கள், அது மரக்கடையில் அந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அரியலூர் செல்லும் போதும் வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காவல்துறையினர் விஜயின் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது. அதாவது 5 வாகனத்திற்கு மேல் 2 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனங்களோ எதுவும் பின்தொடரக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். அதன்படிதான் நேற்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அந்த 10 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சிக்கு, அந்த பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கு வாகனங்களில் விஜயின் வாகனத்தை பின்தொடரக்கூடாது. அதாவது பிரச்சாரத்திற்கு முன்போ பின்போ வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் பெண்கள், முதியவர்கள், பள்ளி சிறுவர்கள் என யாரும் இந்த பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது. வாகனங்களை குறிப்பிட்ட இடத்தில், மக்களுக்கு இடையூறு இல்லாத இடத்தில் வைக்க வேண்டும். பட்டாசு வெடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான வரவேற்பும் அந்த விஜய்க்கு வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கூறியிருந்தார்கள். இதை அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் விஜய் ஏற்கனவே கோயம்புத்தூரில் அந்த பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் நடைபெற்ற பொழுதும் சரி, மதுரைக்கு விஜய் படப்பிடிப்புக்கு சென்ற போதும் சரி, விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து அந்த கூட்ட நெரிசல், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதை தவிர்க்கும் விதமாகத்தான் இது போன்ற அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அந்த விமான நிலையத்தில் இருந்து தனி விமான நிலையம் மூலமாக திருச்சி செல்லக்கூடிய விஜய் அங்கிருந்து வாகனத்தில் செல்லும் போது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, திருச்சி மரக்கடையில் முதல் முறையாக அரசியல் பரப்புரையை தொடங்கும் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜா.